Hello students, welcome to GA Max Integral Calculus Exercise 11.11 solve பண்ணலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே என்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நியூமரேட்டரில் இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து ஒரு லீனியர் ஃபங்க்ஷனாக இருக்கும். அதாவது ஒரு எக்ஸ் டேர்மும் ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கும். டினாமினேட்டரில் இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷனாக இருக்கும். அதாவது எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இருக்கும், எக்ஸ் டேர்ம் இருக்கும் அண்டு ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ மேலே நியூமரேட்டரில் ஒரு லீனியர் ஃபங்க்ஷன், டினாமினேட்டரில் ஒரு குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன். இந்த மாதிரி இருந்துருச்சுன்னா இது வரைக்கும் நம்ம படித்த ஃபார்முலா எதுவும் இதுக்கு அப்ளை ஆகாது. இது கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக ப்ரொசீட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இங்கே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நியூமரேட்டரில் இருக்குல்ல இந்த 2x - 3 இந்த லீனியர் ஃபங்க்ஷன் இருக்குல்ல அதை எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது தான். நமக்கு அந்த 2x - 3 எழுதிட்டு ஈக்குவல் டு இந்த மாதிரி எழுதிக்கங்க. இதுதான் ப்ரொசீஜர். ஸோ a இன்ட்டு இப்போ ஏங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் d/dx ஆஃப், அதாவது டிஃபரன்சியேஷன் ஆஃப் த டினாமினேட்டர், அந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x - 12ன்னு கொடுத்துருக்காங்கல்ல அது எழுதிக்கோங்க. ஓகே, இது ப்ளஸ் b. ஓகே, பியும் ஒரு கான்ஸ்டன்ட். இந்த ஏயும் பியும் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா நியூமரேட்டரில் கொடுத்துருக்காங்கல்ல மேலே இருக்குல்ல இந்த லீனியர் ஃபங்க்ஷனை எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் a இன்ட்டு டிஃபரன்சியேஷன் ஆஃப் த டினாமினேட்டர் அப்படின்னு எழுத போகிறோம். ஓகே, அண்ட் ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் அனதர் கான்ஸ்டன்ட் b. இந்த மாதிரி எழுதிட்டோம்னா நமக்கு இன்டகிரேஷன் ரெண்டு இன்டகிரல்ஸாக பிரித்து பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிடணும், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடணும். இந்த d/dxனா டிஃப்ரென்சியேஷன். எக்ஸ் ஸ்கொயருக்கு டிஃப்ரென்சியேஷன் என்னது, இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு டிஃப்ரென்சியேஷன் 2x. டிஃப்ரென்சியேஷனில் முன்னாடி மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா, ஸோ 2xன்னு வந்துடும். அண்ட் இந்த 4xக்கு டிஃப்ரென்சியேஷன் என்னது 4. ஸோ ப்ளஸ் 4 போட்டுக்கோங்க. -12 கான்ஸ்டன்ட் அதுக்கு 0 ஆயிரும். ப்ளஸ் பியை வந்து அப்படியே வச்சுக்கோங்க. நான் இப்போ வந்து இதை மட்டும்தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். இந்த உள்ளே இருக்க ஃபங்க்ஷனை மட்டும்தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இது அந்த கான்ஸ்டன்ட்ஸ்லாம் நான் அப்படியே வச்சுருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது 2x - 3. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏபி கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன செய்யலாம், கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் எக்ஸையும் கோஎஃபிஷியன்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸையும் போத் சைட்ஸ் நம்ம கம்பேர் பண்ணிட்டோம்னா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ நம்ம அதை எழுதிக்கலாம். இப்போ வந்து நம்ம கம்பேரிங் த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் த கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ்னு எழுதியிருக்கோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இதை நம்ம 1ன்னு நம்பர் பண்ணிக்கலாம். இப்போது எக்ஸ் டேர்ம்ஸ் கம்பேர் பண்ணுவோம் போத் சைட்ஸ். எக்ஸ் டேர்ம் லெஃப்டில் என்ன இருக்குது 2 இருக்குது. ஸோ 2 ஈக்குவல் டு ரைட் சைடில் எக்ஸ் டேர்ம் எங்கே இருக்குது a இன்ட்டு 2. 2a மட்டும்தான் எக்ஸ் டேர்ம் ரைட்டில். ஓகே, ஸோ a2 ஈக்குவல் டு 2aன்னு வந்துருச்சு. திஸ் இம்ப்ளைஸ் திஸ் வில் கிவ் யூ a இஸ் ஈக்குவல் டு என்னது 2/2 ஈக்குவல் டு 1. அப்போ a வந்து நமக்கு 1ன்னு கிடச்சாச்சு. ஓகே, அண்ட் இப்போ வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் கம்பேர் பண்ணுவோம். கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து லெஃப்டில் என்ன இருக்குது, இந்த -3 தான் கான்ஸ்டன்ட் டேர்ம் ரைட். ஸோ இந்த -3 இங்கே எழுதிக்கோங்க. எழுதிட்டு ஈக்குவல் டு ரைட் சைடில் வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன இருக்குது, இந்த a இன்ட்டு 4. இது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லையா, அதாவது எக்ஸ் இல்லாத டேர்ம் தான் கான்ஸ்டன்ட் டேர்ம் 4aன்னு வரும். அண்ட் இன்னொரு கான்ஸ்டன்ட் டேர்ம் என்னது இந்த b. ஓகே, அதனால் இந்த b-ஐயும் சேர்த்து எழுதிக்கோங்க. 4a + bன்னு எழுதிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஏயோட வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி b கண்டுபிடிச்சிடலாம். -3 இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு a வந்து 1 ப்ளஸ் b. ஸோ திஸ் வில் கிவ் யூ b இஸ் ஈக்குவல் டு என்னது -3. இந்த 4 இந்த சைடு வரும்போது -4 ஆயிரும் இல்லையா. -3 - 4 இஸ் -7. ஸோ b வில் பி ஈக்குவல் டு -7. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், a b உடைய வேல்யூஸை வந்து இந்த ஈக்குவேஷன் 1ல் போட போகிறோம். ஸோ நமக்கு வந்து என்ன ஆயிரும், இப்போ therefore 1 from 1ன்னு எழுதிக்கலாம். ஓகே, from 1 we get என்ன ஆகுது, இந்த 2x - 3-ஐ இப்போ நம்ம எப்படி எழுத போகிறோம், ஏயோட வேல்யூ 1 ரைட். 1 இன்ட்டு 2x + 4, அந்த 1 எழுதாட்டாலும் பரவாயில்ல. பியோட வேல்யூ என்னது -7. ஓகே, இப்படி நம்ம கொடுத்துருக்கிற அந்த இன்டகிரல் ஐயில் எழுத போகிறோம். ஓகே, இப்போ இந்த 2x - 3-ஐ வந்து நம்ம எப்படி எழுதியிருக்கோம், 1 இன்ட்டு 2x + 4 - 7 எழுதியிருக்கோம்ல, இதை கொடுத்துருக்கிற இன்டகிரல் ஐயில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஐக்கு போயிடலாம். i வில் பி ஈக்குவல் டு i இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் என்னது 2x - 3 டிவைடட் பை நமக்கு கொடுத்துருந்த கொஷின் அது x² + 4x -12ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, dxன்னு கொடுத்துருக்காங்க.
இப்போது நியூமரேட்டரில் இருக்க 2x - 3 தான் நம்ம எப்படி எழுதியிருக்கோம் 1 × 2x + 4 1 எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ 1 × 2x + 4 -7 எழுதியிருக்கோம் ரைட். டினாமினேட்டரில் அந்த டேர்ம் அப்படியே இருக்குது x² + 4x - 12 dx. ஓகே, ஸோ இப்போ நியூமரேட்டரில் 2 டேர்ம்ஸ் இருக்கா, இங்கே ஒரு டேர்ம் தனியாக இருக்குது, இங்கே ஒரு டேர்ம் தனியாக இருக்குது. ஸோ நம்ம அதை 2 இன்டெக்ரல்ஸாக பிரிச்சிடலாம். நம்ம இப்போ இந்த மெத்தட் ஸ்டார்ட் பண்ணதனுடைய எய்ம் என்னென்னா, நோக்கம் என்னென்னா இதுதான். ஓகே, இந்த மாதிரி 2 இன்டெக்ரல்ஸாக நம்ம பிரிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ப்ரொசீட் பண்ணுறோம். அந்த ஏபியெல்லாம் கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அந்த கொடுத்த இன்டெக்ரலை 2 இன்டெக்ரலாக பிரிச்சிட்டோம். ஓகே, இப்போ -7 டிவைடட் பை x² + 4x - 12 ஓகே dx ரைட். இப்போ அந்த ஃபஸ்ட் இன்டெக்ரலுக்கு நமக்கு வந்து இன்டெக்ரேஷன் தெரியும் இல்லையா. ஃபஸ்ட்டுக்கு இன்டெக்ரேஷன் என்னது, இது வந்து log of modulus of x² + 4x - 12. இந்த மெத்தடில் ஃபார்முலாவே இதுதான். இந்த ஃபஸ்ட் இன்டெக்ரல் ஒன்று இருக்குல்ல, அந்த I1 வச்சுக்கோங்க, இது I1 வச்சுக்கலாம், இது I2 வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த I1 என்ன ஆயிரும்னா log of modulus of the denominator. இதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம் நம்ம, இன்டெக்ரல் f dash of x மேலே இருக்குது நியூமரேட்டரில், டினாமினேட்டரில் f of x இருக்குது, dx equal to என்னது log of the denominator log mod f of x. ஓகே, இதுதான் ஃபார்முலா. இந்த மெத்தடில் நீங்கள் வேறு எதையுமே பார்க்க வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் log of இந்த டினாமினேட்டரை எழுதிடலாம். ஏன்னா நம்ம பிரித்து எழுதியிருக்கிறதே இதோட டிஃப்ரென்சியேஷன் மேலே வர்ற மாதிரி தான் நம்ம பிரித்து வேல்யூஸ் கண்டுபிடிச்சி எழுதியிருக்கோம். ஸோ நீங்கள் அப்படியே இதுக்கு இன்டெக்ரலில் டைரெக்டாக log modன்னு எழுதிடலாம். mod of இங்கே என்ன இருக்கோ அதை போட்டு அப்படி எழுதிடலாம். ஓகே, இப்போ அடுத்த இன்டெக்ரல் தான் நமக்கு வந்து இன்டெகிரேட் பண்ணணும் நம்ம. ஸோ -7 வெளியே எடுத்துகிட்டு இதை 1/x² + 4x - 12 dx. ஸோ இது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது நம்ம ஆல்ரெடி ஒரு 6 ஃபார்முலா படிச்சிருக்கோம் இல்லையா, சம் டிஃபரன்ஸ் அந்த மாதிரி எழுதுகிற மாதிரி, சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் டிஃபரன்ஸ் ஆஃப் ஸ்கொயர்ஸ்னு எழுதுகிற மாதிரி படிச்சிருக்கோம்ல, அந்த மாதிரி இதை எழுத போகிறோம். இந்த x² + 4x -12ன்னு டினாமினேட்டரில் இருக்குல்ல, இது x² - a² வருதா, a² - x² வருதா என்னன்னு கண்டுபிடிக்க அந்த டைப்பில் எழுதுறதுக்காக நம்ம இதை இப்போ ரீஅரேஞ்ச் பண்ணி எழுத போகிறோம். சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இல்லை டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஸ்கொயர்ஸாக. அதுக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம், x² + 4x - 12 இதை அப்படியே வச்சுக்கிட்டு ஒரு நம்பரை ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். என்ன நம்பரை ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம், இந்த 4 இருக்குல்ல, அந்த 4ஐ வந்து 2ஆல் டிவைட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணிடுங்க. அந்த 4ஐ இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணி அதை ஸ்கொயர் பண்ணிடுங்க. அந்த நம்பரை தான் நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இது என்ன ஆயிரும் இப்போ நமக்கு, இப்போ அந்த +4 - 4ன்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு this will be equal to, இப்போ நம்ம x² டேர்ம் x டேர்ம் இந்த 4 + 4 மூணையும் சேர்த்து ஒரு ஸ்கொயர் எழுதிடும். x² ரூட்டு x, 4ஓட ரூட் வந்து 2, நடுவில் ப்ளஸ் இருக்கனால ப்ளஸ் போட்டுக்குங்க. இந்த 4 இருக்குல்ல, இந்த 4ஓட ரூட் வந்து நமக்கு ஓகே, நம்ம இது மூணையும் சேர்த்து எழுதுவோம். நான் அப்படியே எழுதி காமிக்கிறேன் உங்களுக்கு, இப்போ என்ன ஈஸியாக புரியும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ என்ன பண்ணிடுங்க, x² + 4x, இந்த நம்ம ஆட் பண்ண 4 இருக்குல்ல, இதோட எழுதிக்கோங்க. இந்த மூணையும் தனியாக எழுதுங்க. அப்புறம் இந்த கான்ஸ்டன்ட்ஸ், இந்த 2 நம்பர் இருக்குல்ல, ஆல்ரெடி இங்கே இருக்கிற -12 நம்ம மைனஸ் பண்ண ஒரு -4 ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ணோம்ல, அது ரெண்டையும் சேர்த்து தனியாக எழுதிடுங்க. ஸோ அது வந்து நமக்கு -16 வந்துடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இது என்னது, x² ரூட் எக்ஸு அண்ட் x² ரூட் எக்ஸு அண்ட் 4ஓட ரூட் வந்து 2, நடுவில் ப்ளஸ் இருக்கிறனால ப்ளஸ்ஸு, x + 2 த ஹோல் ஸ்கொயர் -16ங்கிறது 4². ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து அதை எழுதிக்க போகிறோம். -7 இன்ட்டு இன்டெக்ரல் 1 இது வந்து என்னாச்சு நமக்கு, x + 2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இது. ஓகே, இந்த இதை இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். -4² dx. ஓகே, இது என்ன டைப்பில் இருக்குது இப்போ நமக்கு,
x square integral dx by x square minus a squareங்கிற டைப்பில் இருக்குது. ஓகே, a வந்து இங்கே 4 நமக்கு. ஸோ நம்ம அதுக்குண்டான ஃபார்முலாவை இப்போ நம்ம இங்கே எழுதிட்டு சப்ஸ்டியூட் பண்ணிட போகிறோம். ஸோ log of modulus of x square plus first integral நம்ம பண்ணது அது மட்டும் அப்படியே எழுதிருங்க. செகண்ட் ஒன் இப்போ நம்ம இன்டெகிரேட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபார்முலா எழுதிட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண இப்போது integral dx by x square minus a square is equal to என்ன ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம், 1/2a into log of modulus of x minus a by x plus a plus cன்னு தெரியும் ஃபார்முலா. இதை நிறைய அப்ளை பண்ணுற மாதிரி ப்ராப்ளம்ஸும் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு வந்து இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். இந்த எக்ஸ் இருக்கிற பிளேஸில் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், இந்த x plus 2வை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அண்ட் a இருக்கிற பிளேஸில் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், இந்த 4ரை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுதான் i நமக்கு. therefore i is equal to இப்போ ஃபஸ்ட்டு இன்டெக்ரல் வந்து நமக்கு அப்படியே இருக்கட்டும், log of mod of x square plus 4x minus 12 minus 7 into இப்போ 1/2a ரைட். ஸோ 1/2 into a வந்து என்னது 4 ரைட். ஸோ log of modulus of x இருக்கிற இடத்துல என்ன போட போகிறோம், x plus 2 போட போகிறோம். அண்ட் மைனஸ் a வந்து 4, அதே மாதிரி இங்கே டினாமினேட்டர்லேயும் x plus 2 plus 4 இல்லையா, அந்த இடத்துல ப்ளஸ் a இருக்குல்ல, அதனால் வந்து plus 4 போட்டுருங்க. அண்ட் ப்ளஸ் c இதுதான் கான்ஸ்டன்ட், இன்டெக்ரல் கான்ஸ்டன்ட்டு. ஸோ திஸ் வில் பி ஈக்குவல் டு log of modulus of x square plus 4x minus 12 minus 7/8 log modulus of x minus 2 divided by x plus 6 plus c. This is the integral of the given function. ரொம்ப important இந்த டைப்ஸ் எல்லாம். ஸோ இதை நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்குங்க. and we'll continue in the next video.